யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கும் தோப்பேல், லாபான், அட்சரோத்து, திசகாபு ஆகியவற்றுக்கும் இடையே சூபுக்கு கிழக்கே அமைந்த அராபா பாலை நிலத்தில் இஸ்ரேல் அனைவருக்கும் மோசே உரைத்த வார்த்தைகள் இவை. காதேசு பர்னேயா என்ற அந்த இடம் ஓரேபிலிருந்து சேயீர் மலை வழியாக 11 நாள் பயண தொலைவில் இருந்தது. இஸ்ரேல் மக்களுக்கென ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் 40வது ஆண்டின் 11ஆம் திங்கள் முதல் நாளன்று மோசே அவர்களுக்கு வைத்தார். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனையும், எதிரேயி அருகே அசித்தரோத்தில் வாழ்ந்த பாசானின் அரசன் ஓகையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோவாபு நாட்டில் பின்வரும் இந்த சட்டங்களை மோசே எடுத்துரைத்தார். அவர் கூறியது: ஆண்டவராகிய நம் கடவுள் ஓரேபில் நமக்கு உரைத்தது: இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள். புறப்படுங்கள், எமோரியரின் மலைப்பகுதி நோக்கி பயணமாகுங்கள். சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நெகேபிலும் கடற்கரையோரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள். கானானிய நாட்டுக்கும் லெபனோனுக்கும் யூப்ரதீசு பேராறு வரைக்கும் செல்லுங்கள். இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஆண்டவர் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது: என்னால் தனி ஆளாக உங்களை தாங்க முடியாது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பலுக செய்துள்ளார். இதோ இப்பொழுது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெருந்திரளாய் உள்ளீர்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருக செய்வாராக. வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்கள் பழுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனியாளாக தாங்க முடியுமா? உங்கள் ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள். நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன். நீங்களும் எனக்கு மறுமொழியாக செய்ய வேண்டியது குறித்து நீ சொன்னது நன்று என்றீர்கள். எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குலத் தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர்களை 1000 தலைவராக, 100 தலைவராக, 50 தலைவராக, 10 தலைவராக மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன். மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு, உங்கள் சகோதரர்களின் வழக்குகளை கேளுங்கள். ஒருவனுக்கும் அவன் சகோதரனுக்கு இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள். விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள். உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள். எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்றேன். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன். பின்னர் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருந்தபடி நாம் ஓரேபை விட்டு புறப்பட்டு நீங்களே கண்டு அஞ்சிய பெரும் பாலைநிலம் முழுவதும் எமோரியரின் மலைப்பாதை வழி நடந்து காதேசு பர்னேயாவுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கு நான் உங்களை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும் எமோரியரின் மலை நாட்டுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். இதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள நாட்டை பாருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு அளித்த வாக்கிற்கிணங்க நீங்கள் போய் அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அஞ்ச வேண்டாம், கலக்கம் வர வேண்டாம் என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து, நமக்கு முன் ஆட்களை அனுப்புவோம், அவர்கள் நமக்காக அந்த நாட்டை ஆய்ந்து பார்ப்பார்கள், நாம் அதனுள் செல்ல வேண்டிய பாதையை பற்றியும் நாம் செல்ல வேண்டிய நகர்களை குறித்தும் அவர்கள் செய்தியுடன் நம்மிடம் திரும்புவார்கள் என்றீர்கள். அது நல்லதாக எனக்கு தோன்றியது. உங்களிலிருந்து குலத்துக்கு ஒருவராக 12 தேர்ந்தெடுத்தேன். அவர்கள் புறப்பட்டு மலையில் ஏறி எசுக்கோல் பள்ளத்தாக்கு வரை சென்று அதை உளவு பார்த்தனர்.
மேலும் அவர்கள் அந்த நாட்டின் கனிகளில் சிலவற்றை பறித்து நம்மிடம் கொணர்ந்து, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருப்பது நல்ல நாடு என்று நமக்கு செய்தி சொன்னார்கள். ஆயினும் நீங்கள் முன்னேறி செல்ல மறுத்தீர்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். உங்கள் கூடாரங்களில் நீங்கள் முறுமுறுத்து, ஆண்டவர் நம்மை வெறுத்ததால் நம்மை அழிக்கும்படி எமோரியரிடம் கையளிப்பதற்காக எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வர செய்துள்ளார். நாம் எங்கே போவது? நம்மை விட வலிமையிலும் உயரத்திலும் மிகுந்த மக்களையும் அவர்களுடைய வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மற்றும் ஏனாக்கின் புதல்வர்களையும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் சகோதரர்கள் நம் உள்ளங்களை கலகடித்தார்களே என்று கூறினீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கலக்கமுற வேண்டாம், அவர்களுக்கு அஞ்சவும் வேண்டாம். உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் காண எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுது உங்களுக்காக போர் புரிவார். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் உறுதியுடன் பற்றி கொள்ளவில்லை. பாலை மிரக தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும், நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே. ஆகையால் உங்கள் முறையீட்டுக்கு குரலை கேட்டு கடும் சினமுற்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறியதாவது, உங்கள் மூதாதையாருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின் மனிதருள் எவனும் காணப்போவதில்லை. எப்புனேயின் மகனாகிய காலேபு மட்டும் அதை காண்பான். அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கும் அவன் புதல்வருக்கும் நான் கொடுப்பேன், ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான். அன்றியும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீது சினம் கொண்டு நீயும் அங்கு போக மாட்டாய். நூனின் மகனும் உன் ஊழியனுமாகிய யோசுவா அங்கு செல்வான். நீ அவனை உறுதிப்படுத்து, எனில் அவன் இஸ்ரேல் அதை உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வான். அவர்கள் கடத்தி செல்லப்படுவார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் சிறுவரும் இன்று வரை நன்மை தீமை பற்றிய அறிவற்ற உங்கள் புதல்வரும் அதனுள் செல்வர். அவர்களுக்கே அதை நான் கொடுப்பேன், அவர்கள் அதை உரிமையாக்கிக் கொள்வார்கள். நீங்களோ புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியே பாலை நிலத்துக்கு பயணமாகுங்கள் என்றார். உடனே நீங்கள் எனக்கு மறுமொழியாக, நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் போய் போர் புரிவோம் என்றீர்கள். பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்கோலம் பூண்டீர்கள். மலை மீது ஏறி போவது எளிது என்றும் எண்ணினீர்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், நீங்கள் போக வேண்டாம், போர் புரியவும் வேண்டாம், உங்கள் பகைவர் உங்களை முறியடிப்பார், ஏனெனில் நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். நானும் உங்களுக்கு அதையே சொன்னேன், நீங்களோ கேட்கவில்லை. மாறாக நீங்கள் செருக்குற்று ஆண்டவரின் வாக்கை மீறி மலை மீது ஏறினீர்கள். அந்த மலை பகுதி வாழ் எமோரியர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு தேனீக்கள் போல் உங்களை துரத்தி அடித்தனர். சேயர் தொடங்கி ஓர்மா வரையிலும் உங்களை முறியடித்தனர். அப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுத்தீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை, உங்களுக்கு செவிசாய்க்கவும் இல்லை. இவ்வாறு நீங்கள் வெகு நாட்கள் காதேசில் தங்க நேர்ந்தது.